லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், யாரா நீ? நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல, வந்துட்டான் பேசுறதுக்கு. பொய் சொல்லி ஊர் உலகத்தை ஏமாத்துற நீ ஒரு ஆகா வழி. பெத்த தகப்பன் சொல்றத கேட்காம உன் கூட வந்த இது ஒரு ஆகா வழி. இதுல நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்கிட்ட பேச வந்துட்டீங்களா? மாமா செக், வாய மூடு. யாருக்கு யாரா மாமா? சொந்தமா சம்பாரிச்சு ஒரு தாலி வாங்க துப்பு இல்ல, விசேஷம் வைக்கிறாங்களாம் விசேஷம். போங்க வெளியே, போங்கன்னு சொல்றேன்ல. அப்புச்சி, என்ன பேசுறிய? உங்களுக்கு விசேஷத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிருங்க. அதை விட்டுட்டு துப்பு இல்ல அது இதுன்னு ஏன் பேசிட்டு இருக்கிய? ஓஹோ, புருஷனை சொன்னதும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? துப்பு இல்லாதவன துப்பு இல்லாதவன் தானே சொல்ல முடியும். வேணாம், தொழில் நடக்கிற இடத்துல வச்சு என்னைய பேச வைக்காதீங்க. கிளம்புங்க இங்க இருந்து. முடியாது. நீங்க தனிப்பட்ட முறையில என்னைய வேணா திட்டலாம். எதுக்கு இவங்க தன்மானத்தை சீன்ற மாதிரி பேசுறிய? இவங்களும் நானும் என்னைக்காவது உங்ககிட்ட உதவி வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டு வந்து நின்னுருக்கோமா? நீங்களே வலுக்கட்டாயமா கொடுத்தது கூட வேணான்னு தானே சொல்லிருக்கோம். இழிச்சிக, அதான் நீங்க வரலனாலும் ஆளை விடுறியல்ல. தாலி கொடி வாங்க வக்கு இல்லாம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு தாலி கொடி வாங்கி நடத்துறது, இதெல்லாம் ஒரு விசேஷம். அதுக்கு வெக்கம் இல்லாம என்னை அழைக்க வேற வந்திருக்கீங்களா? வீட்டு பத்திரமா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இந்தா உன் வீட்டு பத்திரம். இப்ப தெரியுதா உன் குடும்பத்து ஆளுகளோட லட்சணம்? இன்னும் எம்புட்டு நீ அனுபவிக்க போறியோ தெரியல. போய் அனுபவி. அதான் உன் தலையெழுத்துன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஆனா இன்னொரு தடவை அப்புச்சின்னு மட்டும் என் முன்னாடி வந்து நின்றாத. அத்தை, சொல்லுதா. ஏன் அத்தை இப்படி பண்ணிய? எதுக்கு இப்படி பண்ணிய? நீங்க இப்படி பண்ணுவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னத்தா, என்னாச்சு? தாலி கொடிய வாங்குறதுக்கு வீட்டு பத்திரத்தை போய் அடமானம் வச்சியலா? சொல்லுங்க. வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிங்களா? அக்கா அமுதா என்னக்கா சொல்றா? அவ சொல்றது உண்மையா? கேக்குறேன்ல, சொல்லுக்கா. அப்படின்னா ஐயா, வீடா என்னது இது? எல்லா பக்கத்துல இருந்தும் சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க. மனுஷனுக்கு நிம்மதியே கிடையாது போல இருக்கு இந்த வீட்டுல. இந்த முறப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மா, என்ன பிரச்சனை? ஏன் ஆளாளு கத்திட்டு இருக்கீங்க? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? இந்த மாதிரி சோழி எல்லாம் இந்த வீட்டுல செய்யக்கூடியவன் ஒரே ஆள் நீதான்டா. இவன் நடிக்கிறான். இவன்கிட்ட கொஞ்சம் உசாரா இருந்த நான் அன்னைக்கே சொன்னேனா இல்லையா? தாலி கொடி வாங்குறதுக்காக வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு வர சொல்லியிருக்க நீ. அத்தை சொல்லுங்க, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சியலா? ஆமா கண்ணு, எல்லாம் ஓ நல்லதுக்காக தான். என்ன அத்தை, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, மரியாதை கௌரவம்னு சொல்லிட்டு வீணா காசு செலவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஏன் எதையுமே யோசிக்காம பண்றிய அத்தை?
அமுதா, இது உனக்காக மட்டும் எடுத்த முடிவு இல்லம்மா. இந்த வீட்ல ஒன்ன மாதிரியே இன்னொரு பொண்ணும் இருக்கா. உனக்காகவும் சுமதிக்காகவும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. அவளையும் நான் பார்க்கணும்ல. இவக வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சதுக்கு இவளுக்கு ஏன் இம்புட்டு கோவம் வருது? அவக வீடு அவக அடமானம் வச்சாக, இவ என் நடுவுல கிடந்து ஆடுறா. நீங்க அடமானம் வச்சது கூட பிரச்சனை இல்ல. ஆனா அத போய் ஏன் அப்பச்சி கிட்ட போய் வச்சிய? அப்படி போடு. அதான் இவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாளா? சரிதான். என்னத்த சொல்ற? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. ஆமா அத்தை, நான் இந்த வீட்டுக்கு எங்க இருந்து எப்போ என்ன பிரச்சனை வரும் அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா நீங்க இப்படி போய் பண்ணி வச்சிருக்கீங்களே. இன்னைக்கு அப்புச்சிய பார்த்து தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்துக்கு கூப்பிடலான்னு போனா என்ன நடந்துச்சு தெரியுமா? சொந்தமா சம்பாரிச்சு ஒரு தாலி வாங்க துப்பு இல்ல, விசேஷம் வைக்கிறாங்களாம். விசேஷம். போங்க வெளியே. இந்தா உன் வீட்டு பத்திரம். ஏண்டா, ஏன் இப்படி பண்ண? அமுதாவுக்கு அவங்க அப்புச்சி கிட்ட ஏற்கனவே நல்ல பேரு. இதுல நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு வந்திருக்க. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? மா, சும்மா என்னையே திட்டிட்டு இருக்காதம்மா. நான் ஒன்னும் காரணம் இல்லாமலாம் பண்ணல. எல்லாத்தையுமே ஒரு காரணத்தோட தான் பண்ணுவேன். நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. காரணமா? என்னடா சொல்ற? எப்படியும் பத்திரத்தை இன்னொரு இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு பணம் கிணம் கட்ட முடியாத சூழ்நிலை வரலாம். அப்படி வந்தா நாம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு மொத்தமா வெளியே போக வேண்டியதான். இப்போ அவங்க அப்புச்சி கிட்ட அடமானம் வச்சதுனால நமக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல, ஒரு சேஃப்டி தானே. சூப்பர்ரா, நல்ல ஐடியா கொடுத்துருக்கடா. மானம் கட்டவனே, அறிவு இருக்காடா உனக்கு? டேய், அவங்க நம்மளை எம்பட்டு அவமானப்படுத்தி இருக்காங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படிரா இதையெல்லாம் உனக்கு பண்ண தோடுது? மா, சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதம்மா. இப்ப பத்திரத்தை வேற யாருக்கிட்டயாவது அடமானம் வச்சிருந்தா அது மட்டும் நமக்கு பெருமையா? அதுவும் அவமானம் தானே. இங்க பாருமா, இப்ப பத்திரம் அவங்க அப்புச்சி கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோ, நமக்கு அவமானத்தை தாண்டி ஒரு சேஃப்டி தானே. பெறவேன்னு நச நசன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பண்ணதுதான் சரின்னு உங்க புத்திக்கு உரைக்கும். கிளம்பு, இவங்கள்ட்ட என்ன வேலை வெட்டி இல்லாம பேசி பண்றத பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசிட்டு போறேன் பாத்தியா? எல்லாம் நீ குடுக்கிற இடம்தான். நல்லத நினைச்சுதா இந்த படுவாவி கிட்ட பத்திரத்தை கொடுத்தேன். இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலத்தா. என்ன மன்னிச்சிருத்தா. அத்தை, இல்ல அத்தை, விடுங்க. அவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துடலாம். ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. நீங்க இன்னும் யோசனையாவே இருந்தா எப்படி? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மாமா? கல்யாணம் தான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா நடக்கல. தாலி கோக்குற ஃபங்க்ஷனாவது சிறப்பாக நடக்கணும்னு அப்புச்சி ஆசைப்படுறாங்க. அதுவும் முக்கியமா உங்க தலைமையில நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபங்க்ஷன்ல நீங்க முன்ன நின்னா அப்புச்சி சந்தோஷப்படுவாங்க. அமுதா மேலயும் அவங்க குடும்பத்தார் மேலயும் உள்ள கோவத்துல நீங்க கலந்துக்காம போயிட்டீங்கன்னா ஊர்க்காரங்க ஏதேதோ பேசுவாங்க அப்பச்சி. அதனால தேவையில்லாம மாமா மனசு அங்க சங்கடப்படும். அவங்களும் ஊருக்குள்ள செல்வாக்கான ஆளுக தானே.
அடுத்தவங்க ஒரு சொல் சொல்ற அளவுக்கு நாமளும் நடந்துக்கிட்டா நல்லாவா இருக்கும். என்னோட சந்தோஷத்துக்காகவும் மாமாவோட கௌரவத்துக்காகவும் நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்பச்சி. ஏய், மாமா தான் அவங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருக்காருல்ல. நீங்க என்னடான்னா கொஞ்சம் கொலாவி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஃபங்க்ஷனை நடத்தி அதுல வேற மாமாவை தலைமை தாங்க சொல்றியே, நல்லா இருக்குடி உன் நியாயம். நீ ஏன் உன் அப்பச்சிய ஊர் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தெரியா? நாகே, என்ன நான் சபையில பேசக்கூடாது அப்படிதானே? நான் வாயை முடிக்கிற சாமி. நியாயம் தர்மம் தெரிஞ்ச நீங்களே உங்க தங்கச்சிக்கு சொல்லி புரிய வைங்க. அப்பச்சி, உமா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்பச்சி. குமரேச மாமா பெருந்தன்மையா அவங்க அண்ணன் பசங்களுக்கும் சேர்த்து ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அத நாம தப்புன்னு சொல்ல முடியாது. குமரேச மாமா நீங்களும் கலந்துக்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க. அந்த குடும்பத்து மேல இருக்க கோவத்துல நீங்க வராம இருந்துட்டா அது மாமாவை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஏங்க உங்க தங்கச்சிக்கு புத்திமதி சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடா மாமாக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பச்சி, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் கலந்துக்கிறேன். என் ஒரே மக உமா சந்தோஷத்துக்காகவும் என் சம்மதிக்காகவும் கலந்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த குடும்பம் வர்றதுனால கூடவே பிரச்சனையும் அவமானமும் சேர்ந்து தான் வரும். இனியும் மறுபடியும் ஊர் பொதுவுல என்னால அசிங்கப்பட்டு நிக்க முடியாது. அதனால இந்த ஃபங்க்ஷனை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். அசிங்கமோ அவமானமோ அது இந்த வீட்டோடயே போட்டும். என்ன மாமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அமுதா இந்த வீட்டை மிதிக்க கூடாதுன்னு காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சு போட்டிருக்கோம். அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள, அதுவும் அந்த விளங்காத குடும்பத்தோட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. நாகே, அவ என் மகளும் இல்ல, மகங்கிற அந்தஸ்தோட வரவும் முடியாது. சம்பந்தி வீட்டு உறவு முறையா ஒரு விருந்தாளியாத்தான் இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். அதுவும் என் ஒரே மக உமா சந்தோஷத்துக்காக மட்டும்தான். இதுல எல்லாருக்கும் சம்மதம்னா நான் இந்த ஃபங்க்ஷன்ல முன்ன நிக்கிறேன். மாப்பிள்ள, நீங்க தான் மாமா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். விடுன, ஃபங்க்ஷன் எங்க நடந்தா என்ன? அப்புச்சி கலந்துக்கிறாரே அதுவே போதும். மாமா கோயில்ல வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன பொறுத்த அளவுல அப்புச்சி இருக்கிற இடம் தான் கோயில். ஃபங்க்ஷன் நம்ம வீட்லயே நடக்கட்டும்னு. சரிம்மா. ஊர் முன்னாடி அவளை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. பிறந்த வீட்லயே அவ மறுபடியும் அவமானப்பட்டு போகட்டும். வாங்க மாப்பிள்ள. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா பிச்சை? நீங்க வாங்க சம்பந்தி. எனக்கு என்ன, நல்லா இருக்கேன்ப்பா. உள்ள வாங்க சம்பந்தி. என்ன நீங்க முன்னாடியே வந்துருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். லேட்டா வரீங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. வாங்க.
என்ன செலமா நிக்கிறாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா எல்லாம் இவளாலதான். வராதன்னு பின்ன வந்தா நம்மளையும் சேத்துல மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஓப்பனிங்க வா. வாங்க வணக்கம். வாங்க உள்ள வாங்க. ம் அப்பச்சி மனசுல 1000 கோவம் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதா முறை. மனசார இல்லைனாலும் வாய் வார்த்தைக்காவது வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுங்க அப்பச்சி. ரொம்ப பண்றாங்க பாப்பா. தலை எழுத்து. நீங்களே நினைச்சாலும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நான் உங்களோட பொண்ணு. இந்த உறவை எப்பவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். வாங்க சம்பந்தி, நம்ம உள்ள போலாம். வாங்க மாப்பிள்ள வாங்க. அப்பச்சி வெல்கம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்புறம் ஏன்டா இன்வைட் பண்ணீங்க? அமுதா, அப்பச்சி உன்னை உள்ள கூப்பிடலன்னு வருத்தமா? அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடுமா. கோவத்துல இருக்காக, போக போக எல்லாம் சரியாயிடும். மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறியே, இதுல இருந்து தெரிய வேணாமா அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். உள்ள வாத்தா. மாப்பிள்ள வாங்க. வாங்க நெல்லுமா. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா முத தடவை அவங்க வீட்டுக்கு வந்திருக்க நீங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா போகாம ஒன்னா வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. இது ஒண்ணுதான் நானே கூட மாட்டேறீங்க. வலது காலை எடுத்து வச்சு போறது ரொம்ப முக்கியமா. சேர்ந்து நில்லுடா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏன் தம்பி, உங்க வீட்டுல ஆரத்தி எடுக்க வேற ஆளுகளே இல்லையா? இதுல என்ன சித்தப்பா இருக்கு? ஏன் தங்கச்சி தானே, நானே எடுக்கிறேன். இந்த வீட்டுல ஆம்பளை பொம்பளையா தான் இருக்காங்களா? அக்கா இங்க வாங்க. அங்க கூட்டிட்டுங்க. வாங்க வா. வாங்க மாப்பிள்ள வாங்க. வா புவனா, வா பரமா. வாங்கண்ணே. வாங்க மாப்பிள்ள. வராமங்க போறான்.
என்ன சொல்றீங்க?